அதை வந்து இந்த மாதிரி ஆலயத்துக்கெல்லாம் வரணும்னு நினைக்கவே இல்லை. ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்ச்சி வந்தபோது நம்ம முருகர்கிட்ட கொடுத்துருவேன், முருகா நீ பார்த்துக்கோ அப்படின்னு. அது பனி போல் அப்படியே விலகி அது போயிடும். இது ஒன்று சொல்கிறேன்னு, எனக்கு அம்மா அப்பா இல்லை, இறந்துட்டாங்க. அப்புறம் அண்ணனும் இறந்துட்டாங்க. அந்த டைமில் நான் ரொம்ப டவுனாக இருக்கும்போது கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு தடையும் நின்று சாமி கும்பிடும்போது அவர் எனக்கு நிறைய கை கொடுத்தார். அவர் எனக்கு அப்பாவா அம்மாவா இருந்து எனக்கு நிறைய விஷயத்த லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம், எந்த ஒரு சுச்சுவேஷனும் தெரியல, என்ன மூவ் பண்ண போகிறோம், ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸாக இருந்தது. அப்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நான் இங்கே வந்துட்டு போனோடனே எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சுரவு கடிச்சிச்சு கையே. இப்போ முருகர் தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன், நல்லாயிடுச்சு. காலில் ஒரு வாட்டி இது குச்சி ரொம்ப பெரிய புண்ணாயிடுச்சு, அதுவும் முருகரை வேண்டி நல்லாயிடுச்சு. பல நன்மை நடக்குது. நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் நம்மளுக்கு நம்பிக்கை கிடைக்கும். அப்போ நம்மலாம் ஒன்று சேர்ந்தா தான் நம்ம சமயத்தை வந்து பாதுகாக்க முடியும்.